Okay, welcome to Prasa Comfort Zone. This video is sponsored by SBO. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் நாலேஜ் இருக்க பர்சன்ஸை பார்ட் டைம் ஜாபாக எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் இருந்துச்சுன்னா போதும், அவங்களுக்கு பார்ட் டைம் ஜாபாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நானும் வந்து அதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து ஜாபில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் சொல்லியிருந்தோம். என்னன்னா, கார்த்திக் சுப்ராஜோட கைடன்ஸ் வந்து நம்ம ரத்னகுமார் வந்து கேட்குறாரு. ரத்னகுமார் வந்து ஒரு டைரக்டர். அவர் வந்து கார்த்திக் சுப்ராஜோட ஒரு இது கேட்குறாரு. எதுக்குன்னா, வித்து வந்து தெரியும் எல்லாருக்குமே. அதாவது நம்ம இந்த மூவி ரெட்ரோ மூவியோட வில்லன் வந்து வித்து, அந்த கேரக்டர் வந்து நடிச்சிருப்பார். அவரை வச்சு அவர் ஒரு மெயின் ரோலாக வச்சு ஒரு படத்தை வந்து இயக்கிறது தான் நம்ம ரத்னகுமாரோட இது. அவர் அந்த கான்செப்டில் தான் இருக்கார். ஸோ இப்போ என்ன விஷயம்னா, அந்த ஷூட்டிங் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு கரண்ட்டாக. ஸோ அதோட ஒரு கிளிப்பிங் கூட நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ AK64ஓட அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, AK64க்கு வந்து டைட்டில் வந்து இங்கிலீஷில் தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு இது வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, அனௌன்ஸ்மெண்ட்டு வீடியோ, அதாவது ஃபஸ்ட் அப்படி இல்லைனா செகண்ட் வீக் இந்த மந்தில் நவம்பர் மந்தில் ஃபஸ்ட் வீக் அப்படி இல்லைனா செகண்ட் வீக்கில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் டைட்டில் தான். லாஸ்ட்டு மூவியே வந்து பார்த்திங்கன்னா குட் பேட் அக்லி, அதுவும் வந்து ஒரு இங்கிலீஷ் டைட்டில் தான். ஸோ எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ராகவா லாரன்ஸு பென்ஸ் மூவியில் பிஸியாக இருந்தாலும் காஞ்சனா 4க்கான அப்டேட்டை வந்து கொடுத்துட்றாரு. ஸோ இந்த காஞ்சனா 4க்கு வந்து நோராத்ரி இவங்கள தான் வந்து ஹீரோயினாக வந்து போட்டிருக்கிறது, கேஸ்டிங் பண்ணியிருக்கிறது தான் வந்து நியூஸ் வந்திருக்கு. அஃபிஷியல் நியூஸ் தான் இது. ஸோ பார்க்கலாம். நம்ம லாரன்ஸ் மாஸ்டர் எடுத்துக்கிட்டானாவே ஒரு காஞ்சனா பாட்டுக்கும் ஹீரோயின்ஸை புதுசாக தான் இறக்குவார். ஸோ அந்த வகையில் இவங்களை இறக்கியிருக்காரு. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுத்தடுத்த அப்டேட்ஸில். ஓகே, நம்ம AK64ஓட டைட்டிலை பற்றி பேசிட்டோம். இப்போது வந்து ஷூட்டிங் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 2026, அதாவது அடுத்த வருஷம் ஜனவரியில் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி தீபாவளிக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாம். அதாவது 11 வருஷம் ஆச்சு நம்ம தலை வந்து தீபாவளிக்கு வந்து தலைப்படம் வந்து. ஸோ அதை வந்து இப்போ ஃபுல்ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்ய ரவிச்சந்திரன் முடிவு பண்ணியிருக்கிறதா தகவல் வருது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து இதுக்குள்ளேயே வந்து ரேசிங்கோட வேலையும் பார்க்கணும், இவரோட வந்து ஷூட்டிங் வேலையும் பார்க்கணும். இப்போ ரீசெண்ட் இன்டர்வியூவில் நம்ம தலாஜி வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, டெய்லியும் வந்து 2 ஹவர்ஸ் தான் வந்து தூங்குறாரு அவர் அப்படி சொன்னார். பார்க்கலாம், சீக்கிரமாக படத்தை ஷூட்டிங்லாம் வந்து முடித்தாங்கன்னா நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாம். சியான் 63ஓட ஒரே ஒரு போஸ்டர் மட்டும் நமக்கு விட்டுருந்தாங்க. இப்போ வந்து அதில் அப்டேட் என்னென்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட் வந்து அதிகமான பட்ஜெட்டில் இந்த படம் வந்து எடுக்கப்படுது. அதே மாதிரி வந்து ஃபீஸ்டான ஒரு கமர்ஷியலான ஒரு ப்ராப்பரான என்டர்டைன்மெண்ட்டான ஒரு மூவியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டார்டிங் டிசம்பர்லேருந்து நமக்கு வந்து ஒரு அப்டேட்டாக வெளியே வரும் இந்த மூவிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை ப்ரொடக்ஷன் பண்ணுறது வந்து சாந்தி டாகீஸ் தான். ஓகே, இப்போ அப்படியே சூர்யா 47க்கு வந்துடலாம். ஏன்ப்பா 46 ஒன்றும் முடியல, 47க்கு வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 46 வந்து 50% ஷூட்டிங் வந்து முடிஞ்சு. இப்போ 47ல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழில் வந்து டயலாக் வந்து அவர் ரைட் பண்ணியிருக்காராம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து இந்த ரைட்டிங் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அஜித் மாதவன், மாஸ்டரு விக்ரம் இதெல்லாம் கூட நல்லா பண்ணியிருப்பார். ரைட்டிங் ஒர்க்கு அந்த டைலாக்கெல்லாம். ஸோ அது இந்த மூவிக்கும் வந்து அவர் தான் பண்ணுறாரு. ஸோ டீசர் வந்து கெட் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ட்வீட்டு. ஸோ எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஓகே, நம்ம எல்லாருக்கும் தெரியும் சந்தீப் ரெட்டி வந்து அனிமல் மூவியை வந்து இது பண்ணியிருப்பார். ஸோ இப்போ அவர் வந்து கரண்ட்டாக வந்து ஸ்பிரிட் மூவியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த ஸ்பிரிட் மூவிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாலிவுட்லேருந்து டான்லியை வந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ அவரும் வந்து ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை, அவரும் வந்து இந்த மூவியில் வந்து வருவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து இன்னும் ஒரு பிரச்சனை, இன்னும் ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆல்ரெடி அனிமல் படத்தில் தெரியும், அதில் வந்து ரன்வீர் கபூருக்கு நியூட் சீக்வன்ஸ் வந்து ஒன்று இருக்கும். அதாவது 18+ சீக்வன்ஸ், அதாவது நியூடாக அவர் வந்து நிற்கிற மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கும். அந்த போர்ஷன் வந்து இந்த மூவிலையும் இருக்குது, இந்த மூவிலையும் ப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அது எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இந்த நியூடிட்டியான ஒரு கோலத்தில் வந்து நிற்க வச்சு சர்ச்சிங் பண்ணுற மாதிரி
நம்ம பிரபாஸை வந்து பண்ணுற மாதிரி இந்த மூவிலையும் ஸ்பிரிட் மூவிலையும் வைக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வச்சா உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு தெரில. எனக்கு பர்சனலி அது இதுவாக இல்லை, கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம இப்போ ராம் சரண் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கங்களேன். இப்போ வந்து அவர் வந்து சுகுமார் கூட ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு. அந்த படம் வந்து ஸ்கிரிப்ட் வந்து பார்த்திங்கன்னா 80% வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ராம் சரணோட 17th ஃபிலிமாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதை வந்து நிறைய டிஃப்ரெண்ட் லுக்கை வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இதை முடிச்சுட்டு தான் நம்ம வந்து நம்ம லோகி அண்ணா கூட ஒரு படம் பண்ணுவார் போல இருக்குது. நம்ம லோகி அண்ணா வந்து சொல்லியிருந்தார் இல்லையா, நான் வந்து தெலுங்கு சைடு போகிறேன், இன்னொரு மலையாளம் சைடு போகிறேன், அதாவது தமிழ் இண்டஸ்ட்ரியை தாண்டி வேறு இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டு நான் ஒரு படம் பண்ணிவிட்டு பெரிய பட்ஜெட்டில் பண்ணிவிட்டு நான் வந்து திருப்பி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லையா. அதில் அந்த மாதிரி நடந்துச்சுன்னா இந்த ஃபிலிமை முடிச்சுட்டு ராம் சரண் வந்து அடுத்த ஃபிலிம், அதாவது ராம் சரண் 18th ஃபிலிம் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்க்கலாம்.